ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் இந்த 3x3 மாடல் நார்மல் நாட்டில் கிராஸ் கட் கூட 4 ரோலில் எப்படி போடுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடை நல்லா அகலமாகவும் நல்ல உயரமாகவும் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இடம் இருக்குது, நல்ல பெரிய பொருள் கூட வைக்கலாம் இதில். இங்கே பாருங்கள், நான் இதுக்கு எவ்வளோ அடி போட்டிருக்கனோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க. நான் எப்படி கார்னர் திருப்பியிருக்கனோ அதே மாதிரி கார்னர் திருப்பினீங்கன்னா இந்த டிசைன் மாறாமல் உங்களுக்கு அப்படியே வரும். வாங்க, இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்டும் இது எப்படி போடலான்றதும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நாம் 3x3 மாடல் நார்மல் நாட் கிராஸ்கட் கூடைக்கு நான் ஃப்ளூரசன் க்ரீனில் 2 ரோலும் ராணி ரோஸில் 2 ரோலும் எடுத்திருக்கேன். இதுக்கு அளக்க ஸ்கேலும் கட் பண்ண கட்டரும் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த ஃப்ளூரசன் க்ரீனில் 38 ஒயரு 12 அடியிலையும் ராணி ரோஸில் 36 ஒயரு 12 அடியிலையும் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு 4 ரோலில் இதான் மீதி கிடச்சிது. இது ஹேண்டில் போட கரெக்டாகிடும். வாங்க இப்போ எப்படி கிராஸ் கட் போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இந்த ஃப்ளூரசன் க்ரீன் 38 ஒயர்லேயும் 2 எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இதில் 19 நாட்டு கிடச்சிது. அதே மாதிரி இந்த ராணி ரோஸில் 18 நாட்டு கிடச்சிது. இப்போ வாங்க எப்படி நாம் பேஸ் போடலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த 2 நாட்டை எடுத்து இப்படி க்ராஸாக வச்சுருக்கேன். இதில் நாம் இப்போ பேஸ் போட போகிறோம். இது எல்லா நாட்டும் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏற்ற தாழ்த்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது கிராஸ் கட்டு, எப்படியும் ஒயர் ஷார்ட்டேஜ் வரும். அதில் நீங்கள் சரிசமம் பார்க்காம போட்டிங்கன்னா இன்னும் ஷார்ட்டேஜ் வரும். இப்போ நான் திருப்பி ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ளூரசனில் 2 நாட் சேர்த்துருக்கோம். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லைனு. நான் எப்பவும் போல் ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன், 2 ஒயரையும் சேர்த்து. இப்போ நான் ராணி ரோஸில் 1 எடுக்கிறேன், ஒரு நாட் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த கீழே வர இடத்துல எடுத்து இப்போது இப்படி பார்க்குற கிராஸ் கட் வருது. இப்போ பின்னாடி திருப்பி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரோஸில் 1 எடுத்திருக்கோம். இப்போ அடுத்தது இப்போ இப்படி கீழே வைக்கிறேன். இன்னொரு நாட்டை ஜாயின் பண்ணுறேன். திருப்பி இன்னொரு நாட்டை போடுறேன். பாருங்க, 2வது நாட் போட்டும்போது இங்கே கீழேயும் க்ரீனோடையும் சேர்த்து 1 போட்டுக்கிறேன்.
இப்போது 3வது ரோஸ் சேர்க்க போகிறோம். இது பாருங்கள், இப்படி இருக்கிற கீழே இதுள்ள எங்கே கிராஸ் ஆகுதோ அதை ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 2 சேர்த்துருக்கேன் ஃப்ளூரசன்ட் க்ரீன். அடுத்தது வந்து ரோஸில் வந்து 3 சேர்த்துருக்கேன். அப்புறம் க்ரீனில் 3, அதுக்கப்புறம் ராணி ரோஸில் 3. அதே மாதிரி இருக்கிற எல்லா ஒயரும் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் 3 ஃபஸ்ட்டு லைனும் லாஸ்ட்டு லைனும் மட்டும் 2 வைக்கணும். நான் இதை ஃபுல்லாக ஒரு ரோ போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டேன், எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மொத்தம் 37 நாட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் 2 ஃப்ளூரசன்ட் க்ரீனில், எண்டிங்கும் 2 கலர் சேர்த்துருக்கேன். மற்றதெல்லாம் 3 போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு இந்த 3x3 மாடல் கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த பேட்டர்னில் பண்ணியிருக்கிறது. இனிமேட்டு எங்கே கிராஸ் ஆகுதோ பாருங்கள், என்னால் இது ஒயர் லென்த்தாக இருக்கிறதுனால எனக்கு இப்படி போட்டு காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், எங்கே கிராஸ் ஆகுதோ அப்படியே போடணும். நம்ம எப்படி நார்மல் கிராஸ் கட் கூட எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இனி போட்டுக்கிட்டே வரணும். நான் லிங்க்கு தரேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இனி எப்படி இந்த 2 சைட்லேயும் எப்படி கிராஸ் ஆகுதோ அதேமாரி போடணும். நான் பேஸ் போட்டுட்டு எந்த அளவுக்கு போடணுன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். நான் அகல வந்து 14 வச்சுருக்கேன். எப்படி கவுண்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்லித்தரேன். பாருங்கள், இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. இந்த நாட்டில் இருக்கிற எடுத்துடணும். நம்ம ஒயரை 2 சைட்லையும் போட்டிருக்கோம். அந்த 2 சைடு நாட்டையும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ கவுண்ட் பண்ணலாம். வாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அதே மாதிரி இந்த நாட்டையே ஃபஸ்ட்டு போட்ட நாட்டையே கவுண்ட் பண்ணி தான் இந்த சைடும் நம்ம பண்ணோம். இந்த சைடும் 14 வந்திருக்கும். இந்த பக்கமும் 14, இந்த பக்கமும் 14. இப்போ வாங்க நாம் எப்படி கார்னர் திருப்பலான்றதை சொல்கிறேன். இப்போது இது 14வது நாட்டு, இது 13வது நாட்டு, இது 12வது நாட்டு. இந்த 3 நாட்டை வச்சு தான் நாம் போட போகிறது. இதில் நான் வந்து சென்டராக இருக்க இந்த நாட்டை 13வது நாட்டை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 14 12 வச்சு நான் இப்போ உங்களுக்கு கார்னர் திருப்ப போகிறேன். பாருங்கள், இந்த ஒயரை கட் பண்ணால் எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இப்படி வச்சு போடும்போது நமக்கு இங்கே இப்படி மாதிரி ஒரு கேப் வரும். நம்ம இந்த ஒயரை கட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து சொருகி விட்டுருவோம். இந்த மாதிரி கேப் இருக்கும். இது எப்படி போட்டுகிட்டே வந்தாலும் இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கும். அதுவே நீங்கள் அப்படி கட் பண்ணாமல் இந்த ஒயரோட சேர்த்து வச்சு இங்கே பாருங்கள், இப்படி இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுனால எனக்கு இங்கே கொஞ்சம் பெருசாக கேப்பு தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்காக வச்சு போடும்போது நல்லா தெரியாது. அப்படி இறுக்கி வச்சு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கேப்பு தெரியாது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த கேப்பு தெரியாது, இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ஒயரை கட் பண்ணி விட மாட்டேன், அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டே போயிடுவேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த 3 கார்னர் வந்து நமக்கு இந்த 3x3 இந்த மாதிரி 2 சிங்கிளாக வரும். 2 நாட்டு ஸ்கிப் ஆகி 1 சிங்கிளாக வரும். அதுக்கப்புறம் எப்படி அந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக வருதுன்றதை பாருங்கள். நான் இந்த சைடு போடுறதுலேருந்து எடுத்து போடுறேன். பாருங்கள்,
நம்ம அந்த கார்னரை மட்டும் கரெக்டாக திருப்பிட்டோம்னா நமக்கு ஒழுங்காக வரும். நான் போட்டிருக்க மாதிரியே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே 3 வந்துருச்சு. இப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. இந்த சைடு பாருங்கள் கிராஸ் ஆகுது. இங்கே நான் கொஞ்சம் கேப் கொடுத்ததுனால இங்கே இப்படி பெருசாக தெரியுது. இப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. இங்கே பாருங்க, இப்போ நம்மளோட அந்த 3x3 மாடல் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த பக்கம் மிக்சடில் 3, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மிக்சடில் 3 வந்துடும். அதுக்கப்புறம் பிளெயின் ராணி ரோஸ் 3 வந்துடும். அவ்வளோதான். நம்ம இப்போ கார்னர் திருப்பினது டிசைன் நமக்கு சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக வர்றது. இதே மாதிரி மற்ற 3 கார்னரையும் நாம் திருப்பிடணும். நான் திருப்பியும் ஒரு கார்னர் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இந்த பாருங்கள், இனி நமக்கு டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே கரெக்டாக வரும். அந்த 3x3 மாடல் அப்படியே அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நமக்கு இந்த கூடைக்கு கார்னர் திருப்புறது தான் ரொம்பவும் முக்கியம். அதை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இந்த பாருங்கள், இனி அப்படியே வந்துடுச்சு. இப்போ நாம் இதையும் அதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த 2 வயரையும் இது இந்த உள்ள போகிற வயர் உள்ளே இருக்கணும், வெளியே வர வயரை மேலே வச்சு போடணும். அதை கவனமாக பாருங்கள். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே போகிற வயரை மேலே வச்சிடக்கூடாது, அது உள் பக்கமாக வரணும். இந்த பாருங்கள், இந்த 3த்தையும் எடுத்து போட்டுட்டேன். நம்ம இப்போது இந்த சைடில் இப்படியே போட்டு போனோன்னா இந்த சைடு அழகாக வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம இது போடுறது வந்து கூடையோட அந்த சைடு. இந்த பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி போட்டுட்டே வந்தீங்கன்னா இது கூட கடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, நான் இந்த 2 சைடில் திருப்பி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, நான் இந்த 2 பக்கம் கார்னர் திருப்பிட்டேன். இந்த பாருங்க, இந்த 2 பக்கம் கார்னர் திருப்பின பிறகு இந்த கூடை இவ்வளோ தூரம் வளர்த்தி விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 3x3 மாடல் அப்படியே வருது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக மிக்சடு தெரியுதுங்களா? பாருங்கள், அவ்வளோதான். இந்த இது இனி நம்ம இப்படியே போட்டுகிட்டே வரணும். அப்படியே நம்ம ஃபுல்லாக போட்டுகிட்டே வரும்போது எங்கேயாச்சும் ஒரு சைடில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எப்பயுமே கிராஸ் கட்டில் விடாதீங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இந்த அளவு வரும்போதே கூடையை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம இழுத்து சொருகும் போது நாளைக்கு வெயிட்டு இப்போ இப்படி போட்டு நம்ம சொருகி விட்டுருவோம். வெயிட்டு போடும்போது என்ன ஆகும்னா இந்த இடம்லாம் சீக்கிரம் அப்படியே உருவிக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கிராஸ் கட்டில் நம்ம வந்து இவ்வளோ தூரமாவது விடணும், இந்த அளவுக்காவது விடுங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 6-5 இன்ச்சுக்கு மேலே விடுங்க, இல்லைன்னா ஒரு 1/2 அடிக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும். ஏன்னா இதுக்கு பேஸ்க்கு வந்து நம்ம குச்சி சொருகிறது கிடையாது, அதனால் இது ரொம்ப இறங்கும் கூட. அதுக்கு இது அழகாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த அளவில் நான் நிறுத்திடுவேன் எப்பயுமே. கூட இப்படி 3 இன்ச்சு வர அளவுக்கு நான் விட மாட்டேன். அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் கூட இது பண்ணிக்கலாம். நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் ஃப்ளாட்டாக தான் இங்கே மடித்து விட்டுருக்கேன், உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இது நல்ல நீளமாகவும் அகலமாகவும் வந்திருக்கு பாருங்கள்.
நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அடி போட்டு இதுக்கு கார்னர் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டர்ன் மாறாமல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.